அன்பர்களே, அன்னை மரியாவும் வளனாரும் பல பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவ்வாறு அவர்களுடைய பயணங்களிலே பலரை சந்திக்கின்றார்கள். பல வகையான மாந்தரை சந்திக்கின்றார்கள். இறைவனுடைய அருளை தேடிக் கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனையும், சிவாசிவன் என்ற மனிதனையும் சந்திக்கின்றார்கள். அந்த சந்திப்பின் விளைவாக அந்த மனிதனுடைய மனதில் ஏற்பட்ட மாற்றம் என்ன என்பதை வீரமாமுனிவர் தம்முடைய பாடலிலே நமக்கு சொல்லி காட்டுகிறார். மிக அருமையான ஒரு செய்யுளாக அது அமைவதை பார்க்கிறோம். ஆசு எனும் பெருங்கடல் ஆழ்ந்து நீந்தி ஏறினேன், தேசு எனும் பெரும் கதிர் செய்து எரித்த சோதியோய், மாசு எனும் பெருங்கரை மாறினாய் எனா நினைத்தாசு எனும் பெரும்பெயர் தாங்கி வாழ்த்துவேன் என்றான். ஞாபக படலத்திலே இந்த அருமையான செய்யுள் அமைகின்றது. ஒளி என்னும் பெரும் கதிரை வீசி என் உள்ளத்தை விளங்கச் செய்த ஒளிமயமானவனே, பாவம் என்னும் பெருங்கடலில் நான் மூழ்கி கடந்து உன் அருளால் அதனை நீந்தி கரையேறினேன். பாவ மாசு என்னும் பெருங்கரையை நீயே மாற்றினாய் என்று தெரிந்து உன் தாசன் என்னும் பெருமையுள்ள பெயரை தாங்கி நின்று உன்னையே வாழ்த்துவேன் என்று சிவாசவன் துதித்து முடித்தான். தெளிவாக சொல்வதென்றால், கடவுளை நோக்கி அவன் சொல்வது, மன இருள் அகற்றும் மாசிலா ஒளியே ஆண்டவனே, பாவக் கடலிலே மூழ்கி கடந்தேன், உனது அருளால் கரை சேர்ந்தேன், எனது பாவக் கரையை போக்கியவன் நீ. இதனை உணர்ந்து உன் அடியானாக உன்னை போற்றி வாழ்வேன். இது உள்ளொளி பெற்று மனந்தெளிவு பெற்று மனந்திரும்பிய ஒருவனின் உறுதிப்பாடு. ஆசெனும் பெருங்கடல் ஆழ்ந்து நீந்தி ஏறினேன், ரேசெனும் பெருங்கதிர் செய்தெரித்த ஜோதியோய், மாசெனும் பெருங்கரை மாறினாய் என நினைத்தாசெனும் பெரும் பெயர் தாங்கி வாழ்த்துவேன் என்றான் என்று இதனை வீரமாமுனிவர் மிக அழகாக தெளிவாக சொல்வதை பார்க்கிறோம். நல்லவர்களோடு சேர்ந்த நலம் பெறுவோம் என்பதற்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இது அமைகிறது. பூவோடு சேர்ந்த நாரும் மனம் கமழும் என்பது போன்று வளனாரையும் அன்னை மரியாவை சந்தித்த போது இறைவனுடைய அருளை தேடிக் கொண்டிருந்த இந்த சிவாசிவன் இத்தகைய நற்பண்புகளை தாங்கியவனாக கடவுளுடைய அடியானாக வாழ்வது என்று முன்னுக்கு வருவதை இந்த செய்யுள் அழகாக காட்டுகிறது.